Taste the Daily. கோவை மாவட்ட தொழிலாளர் நலத்துறை அலுவலகத்தை 9வது நாளாக ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் முற்றுகையிட்டனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 8 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் 9வது நாளாக இன்றும் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் அவர்களின் போராட்டத்தை ஒடுக்கும் விதமாக விடியா ஸ்டாலின் அரசின் காவல்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் ஜனநாயகத்திற்கு எதிராக அடக்குமுறையை கட்டவிழ்த்து விட்ட நிலையில் மனம் தளராமல் நியாயம் கேட்டு தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகை அருகே முறையாக குடிநீர் வழங்காத ஸ்டாலின் அரசை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பாப்பக்கோவில் ஊராட்சியில் கடந்த சில நாட்களாக குடிநீரில் உப்பு கலந்து வருவதாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து பேச்சுவார்த்தைக்கு வந்த வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் பொதுமக்கள் தங்களுக்கு விநியோகிக்கப்படும் குடிநீரை அருந்த வைத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அடிப்படை வசதிகளுக்கு கூட வீதியில் இறங்கி போராட வேண்டிய நிலையை திமுக அரசு உருவாக்கிவிட்டதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கடந்த 2 நாட்களில் 2 அடி உயர்ந்து முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 130.35 அடியை எட்டியுள்ளது. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் தமிழக கேரள எல்லையில் அமைந்துள்ள முல்லை பெரியாறு அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. குறிப்பாக அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான பெரியாறு அணையில் 6.64 சென்டிமீட்டரும் தேக்கடியில் 3.86 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. இதனால் அணையின் நீர்மட்டம் 130.35 அடியாகவும் நீர் இருப்பு 4778.90 மில்லியன் கன அடியாகவும் உள்ளது. இதேபோன்று நீர்வரத்து வினாடிக்கு 4788 கன அடியாகவும் நீர் வெளியேற்றம் 1725 கன அடியாகவும் உள்ளது. கும்பகோணத்தில் குளத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள விநாயகர் கோவிலை மாநகராட்சி அதிகாரிகள் இடிக்கப் போவதாக தகவல் வெளியானதால் பொதுமக்கள் கோவில் முன் அமர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கும்பகோணம் நகரில் நீர்நிலைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றக்கோரி யானை ராஜேந்திரன் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இதன் தொடர்ச்சியாக நீர்நிலைகளில் ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த கட்டிடங்கள் இடிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி மேலக்கொட்டையூர் பகுதியில் உள்ள விநாயகர் கோவில் ஆக்கிரமிப்பு இடத்தில் உள்ளதாக கூறி அதை இடிப்பதற்கான அறிவிப்பை மாநகராட்சி நிர்வாகம் வெளியிட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் விநாயகர் கோவிலை இடிக்கக்கூடாது என வலியுறுத்தியும் சாலையில் அமர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலக்கோட்டையூர் சித்தி விநாயகர் கோயில் இது ஒரு ஐயர் 300 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு கொடுத்தாங்க. ஆனா முனிசிபாலிட்டி தற்போது அந்த ரெக்கார்டை மாத்திட்டு அதாவது முனிசிபாலிட்டி குளம்னு ஆக்கியிருக்காங்க. அதுவே மட்டும் சட்டப்படி தப்பு. இந்த குளத்தை முழு சர்வே பண்ணி இழுக்கணும்னா ஒரு இபி போஸ்டும் இருக்காது, தார் ரோட்ல போற பஸ்ஸும் இருக்காது, ஊருக்குள்ள போற இந்த இடமும் இருக்காது. அதனால இந்த கோயில் எந்த இடையூறு இல்லாம இருக்கு. எல்லா அதிகாரியும் வந்து பாருங்க, இந்த இடத்த எங்களுக்கு கோயிலை காப்பாத்தி விடுங்க. தேனி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை காரணமாக சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள சுருளி அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளான அரிசிப்பாறை, ஈத்தக்காடு, தூவானம் அணைப்பகுதியில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் கம்பம் வனப்பகுதியில் உள்ள ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. எனவே பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் சுருளி அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பில் விடியா ஸ்டாலின் அரசின் விளம்பர வாகனத்தை பார்ப்பதற்கு பொதுமக்கள் ஆர்வம் காட்டாததால் அதிகாரிகள் ஏமாற்றமடைந்தனர். மாவட்ட செய்தி மக்கள் தொடர்புத்துறை மூலம் விடியா அரசின் சாதனை விளக்க ஒளிப்படம் என்ற பெயரில் விளம்பர வாகனம் பேருந்து நிறுத்தம் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டு அதில் திறனற்ற ஸ்டாலின் அரசின் பல்வேறு வெற்றி விளம்பர திட்டங்கள் விளம்பரப்படுத்தப்பட்டன. போக்குவரத்து நெரிசல் அதிகமுள்ள இப்பகுதியில் விடியா அரசின் விளம்பரங்கள் ஒளிபரப்பப்பட்டும் அதனை பொதுமக்கள் யாருமே கண்டுகொள்ளாமல் சென்றதால் அதிகாரிகளும் திமுகவினரும் அதிர்ச்சியடைந்தனர். திருவாரூர் அருகே பள்ளிவாரமங்கலம் கிராமத்தில் குண்டும் குழியுமாக உள்ள சாலையை சீரமைக்க வலியுறுத்தி பொதுமக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பள்ளிவாரமங்கலத்தில் உள்ள சாலையை பழையவலம், ஆமூர், திருவாதிரைமங்கலம், திருப்பள்ளி முக்கூடல் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் பயன்படுத்தி வருகின்றனர். சாலை சீரமைக்கப்படாமல் குண்டும் குழியுமாக இருப்பதால் விபத்துகள் அடிக்கடி ஏற்படுகிறது. இதுகுறித்து அதிகாரிகளிடம் பலமுறை முறையிட்டும் நடவடிக்கை எடுக்காததால் திறனற்ற ஸ்டாலின் அரசின் நிர்வாகத்தை கண்டித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அவர்களுடன் வகுப்பை புறக்கணித்து பள்ளி மாணவர்களும் போராட்டத்தில் கலந்து கொண்டனர்.